தமிழக காவல்துறை ஏடிஜிபி குறித்தும் பெண் காவலர் குறித்தும் அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த 4ஆம் தேதி கைது செய்தனர். அதேபோல சவுக்கு சங்கர் மீது சென்னை, திருச்சி, ஊட்டி ஆகிய மாவட்டங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சவுக்கு சங்கர் கைதின போது அவரது இருந்த காரில் கஞ்சா கைப்பற்றப்பட்டதால் கஞ்சா வழக்கு பாய்ந்தது. கோலமாவு சந்தியா என்ற தலைப்பில் இழிவாக கட்டுரை எழுதியதாக பத்திரிகையாளர் சந்தியா அளித்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். கோவை கிரைம் எஸ்.ஏ. சுகன்யா, தமிழர் முன்னேற்றப்படை நிறுவனர் வீரலட்சுமி, திருச்சி மாநகர பெண் காவலர், சேலம் சப் இன்ஸ்பெக்டர் கீதா, பத்திரிகையாளர் சந்தியா மற்றும் கஞ்சா வழக்கு என சவுக்கு சங்கர் மீது 7 வழக்குகள் போடப்பட்டன. தொடர்ந்து புகார்கள் வந்ததால் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. தற்போது சவுக்கு சங்கர் மீது எட்டுவதாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சவுக்கு சங்கர் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி அவதூறு பரப்பும் வகையில் பேட்டி கொடுத்ததாகவும் அது இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் இருந்ததாகவும் நேதாஜி பேரவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்து என்பவர் கோவை ரேஸ்கோர்ஸ் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதனடிப்படையில் இரு பிரிவினர் இடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவதூறு பேட்டியை ஒளிபரப்பியதாக ரெட்பிக்ஸ் சேனல் எடிட்டர் பெலிக்ஸ் ஜெரால்டு மீது 2வது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடக்கிறோம்.